ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரைசஸ் இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட். இதில் பாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 முக்கியமான வார்த்தை வருது பாருங்கள். ஒன்று ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்று இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனா விலைவாசி உயர்வு, புரியுதுங்களா? த ரேட் அட் விச் ஜென்ரல் ப்ரைஸிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது இன்க்ரீஸ் ஆன போது விலைவாசி உயர்வாகும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5.1% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்படின்னா என்ன? அடுத்த வருஷம் 2027 விலைவாசி உயர்வு அதிகமாகும், அது இவ்வளோ சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோர்காஸ்ட் எதை வச்சு? ஃபோர்காஸ்ட்னா ப்ரிடிக்ட் பண்ணுறது, ஃபியூச்சரில் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதான் ஃபோர்காஸ்ட். ஸோ 5.1% இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முதல் விஷயம் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸ். சப்போஸ் கிராப்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலை. ரெண்டாவது மான்சூன் வெதர் ப்ராப்ளம் இருக்குது, மழை அதிகமாக பெய்யல. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் குளோபல் லெவல் கான்ஃப்ளிக்ட். இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வர்றது ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பொருள் பற்றாக்குறை, நம்மளுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றாக்குறை பட்டுச்சுன்னா விலைவாசி கண்டிப்பாக உயரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சு, ரைஸ் இன் ப்ரைஸ், அந்த வார்த்தை ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இல்லை சஸ்டெயினபிள் ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் கேட்டாங்கன்னா கீழே இந்த வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் அதை டிக் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஓகே, எத்தனை சதவீதம் 2027க்கு ஃபோர்காஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்டால் 5.1%. ஓகே, தேங்க்யூ.